உலகெல்லாம் ஆளும் தேவி நர்த்தன மாடமே நயனத்தில் உதித்ததாயே பத்தர மாத்து பொன்னே பகலவன் ஒழுகினாளே சரி புட்டாபுரமானதிலே உடனே அமர்ந்திருக்கும் வெள்ளாள விளை அமர்ந்த என் தேவி பத்திரமாக ஆளியம்மா உன் பாதம் போற்றி ஆயும் கலை சொரியும் ஆயும் கலை சொரியும் Hey
வந்தார் சத்தியவள் ஆதி கைலாசத்திலே ஆதி பரம்பொருளாகிய பகவான் சரி சிவசக்தியாகிய பார்வதா தேவியும் கொலுவிருக்க மேலும் இந்த கைலாச மலையில் யார் யாரும் வருகிறார்கள் 33 கோடி தேவுக்கள் 47 ரிஷிவர்கள் சங்கத்தார் தானவர் யாவீரம் விடை சூழ பார்வதி சமேதனாக ஒருவருக்கிறார் ஆதிகரை கண்ட பகவான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அம்பிகையை பார்வதிக்கு ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை? ஆசை என்று சொன்னாலே அது அழிவுக்கு இட்டு சொல்லும். பெண்கள் ஆசைப்பட வேண்டியதுதான். சரி, ஆசைப்பட வேண்டியது வீட்டுக்கு ஆசைப்பட வேண்டும். உனக்கு உண்டு ஆசை? பார்வதா தேவியான்கள் சொல்லுவாள், இறைவா என்ன ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. உனக்கு என்னமா ஆசை? அம்மா, உங்களிடம் வந்து கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பார்வதி கணவனிடத்திலே கணவன் கோவப்படக்கூடாத அளவுக்கு கேட்கக்கூடிய கேள்வி எங்கனால பொண்டாட்டி. ஆமா, புருஷனை கோவப்படுத்துற மாதிரி கேள்வியே கேட்க கூடாது. கோபம் வராதுல்ல? கேட்கக்கூடிய கேள்வி கேட்ட கோபம் வராது. பகவானே ஆட வேண்டும் திருநடனோ தாங்கள் எங்கெல்லாம் ஆடி இருக்கீங்க? பார்வதி தில்லையிலே ஆடி இருக்கின்றேன், நெல்லையிலே ஆடி இருக்கின்றேன். அவ்வளவு பிணங்களை சுற்றி ஆடுல கூட போய் ஆடி இருக்கேன். நான் ஆடாத இடமே கிடையாது. அதான் எனக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு. என்ன பெயர்? நாட்டிய பேரொளி நடராஜன் என்று சொல்லி எனக்கு ஒரு பட்டம் உண்டு. ஆமா, அதாவது ஊர்ல உள்ளவெல்லாம் புருஷனை உயர்த்தி சொல்றான். சரி, கெட்டின பொண்டாட்டி நடராஜ பெருமான் என்ற பெயர் பெற்றவர் தான். கெட்டின பொண்டாட்டி உனக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியும் சுவாமி? என்ன தாங்கள் நினைக்கிறது பார்த்தால் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. ஆமா, நான் காணும் பொருட்டு இந்த கைலாச மலையிலே நீங்கள் திருநடனம் ஆட வேண்டும். பார்வதி, என்ன நீ ஆசைப்படக்கூடியது தவறுகளும் கிடையாது. ஆமா, நான் நாட்டியம் ஆட வேண்டும் என்று சொல்கின்றாய். ஆமா, ஆடுவதில் அதாவது எந்த ஒரு கணவனும் கட்டிய மனைவி கிட்டதான் திறமையை காமிக்கணும். சிலவன் இருப்பான், கெட்டின பொண்டாட்டிய அவளை இவளை வாடி போடி. அதாவது பார்வதியின் சொல்லி கிணங்க சரி பகவான் திருநடனம் ஆடுற ஆரம்பிக்கிறாங்க. வருவதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகமே அழிந்து விடும். சரி, அவன் புருஷனை பேசி விடும். முதல்ல பொண்டாட்டிய உலகத்தை என்ன நினைக்கிற? உலகமே அழிந்து விடும். உலகம் அழிந்தால் பரவாயில்லை, உலகத்தை பற்றி கவலையே இல்லை. எனக்கு எங்கதான் முக்கியம். அந்த மாதிரி பார்வதி, அதாவது ஆடுகின்றேன் வருவதையெல்லாம். ஆனால் உங்கள் உடம்பில் இருந்து ஒரு அணிகலன் கூட பூமியில் விழக்கூடாது. போட்டியா? ஆமா, அதாவது போட்டி யார்கிட்ட போடுறோம்னு யோசிச்சு போட்டி போடணும். கணவன் ஒண்ணு சொன்னா அப்படி விழுந்தால் என்ன ஆகும் என்று கேட்க போறீங்களா? அப்படி விழுந்தால் தாங்கள் ஆட்டத்தில் தோற்றதாக சமம். அப்படியா? ஆமா. பார்வதி, ஒப்புக்கொள்றீங்க தானே? போட்டி என்று வந்து விட்டது. பொண்டாட்டி என்ன புருஷன் என்ன ஆடுகின்றேன்.
என்று பார்வதியின் சொல்லுக்கிடங்கே ஆமையா. ஆதி மத்தியானந்தராகிய சோமசுந்தர கடவுள் சரி சரி எப்படி கோலம் கொண்டு திருநடனம் ஆடுகிறார் பாருங்கள். எப்படி ஆடுகிறார்? ஆடிக்கொண்டாரே தென்னடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடி வெற்றியறையில் கொடுத்தவர் கண்ட கோடாலியை கோழிலை பொறுத்தவர் கோயிலை மாளிகை பக்கணம் பொறுத்தவர் தந்ததே தந்ததே ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே திராட்ச மாலைகள் கோதைகள் ஆடுகிறேன் ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடும் விதம் மன்னர்வத்தினம் கொடியே அண்டத்துறாயிரம் சங்கத்தால் சுத்தினேன் அசத்து அசத்து ஓசை ஒளி ஊர்கள் ஒத்த கணித்த கரோகம் அம்பகம் ஒன்னான ஒப்பொரு ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே மார்களை எந்தையும் வாசிப்ப கொண்டியும் கட்டாத சித்திரை வைகாசியாரையும் நியாயத்தின் லட்சமாக வெள்ளம் வெள்ளியும் நல்ல வெள்ளி சரி ஞாயிறு கொள்ளாவே பார்வதியின் சொல்லுக்கிடங்கே சரி சரி பகவான் எப்படி கோலம் கொண்டு ஆடுகிறார் பாருங்கள். இப்படி எப்படி அம்மா காவி வேஷ்டி அருகிலே கட்டினார், கந்த கோடாரி எடுத்து தோடினை போடுகின்றார், கழுத்திலே உத்ராட்ச மாலை கொத்துகளாக அணிந்து எங்கும் விபூதி பாரி அணிந்தார். கழுத்துல உத்ராட்ச கொட்டை எடுத்து அணிகிறார். ஏன்னா ஒரு உத்ராட்ச மாலை ஒரு வேலை செய்யணும், அதுக்குள்ள கோலத்தை போட வேண்டும். ஆமா, இப்போது வில்லு பாட்டுக்குன்னு வந்து சொன்னா அதுக்கு பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும். வீட்டுல சும்மா இருக்கும்போது அப்படி கோலம் கொண்ட ஆதி பகவான் எப்படி ஆடுகிறார். ஏன்னா இப்ப எந்த வேலையை செய்யணுமோ அதுக்கு இன்று கோலத்தை போட வேண்டும் என்று சொல்லி அப்படி நாட்கள் 7 ஆடுகின்றால் ஒரு வாரம் ஆகிறது. வாரங்கள் 4 ஆண்டுகின்றால் ஒரு மாதம் ஆகிறது. சரி, 12 மாதங்கள் சென்று ஒரு வருடம் ஆகிறது. எப்பவுமே அதுதானே, 12 மாதங்கள் என்றால் ஒரு வருடம் தானே. இப்படி பகவான் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். கணக்கில் ஆடுறாங்க, அப்படி யுக கணக்காகவே ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆமா, பக்கத்துல யார் இருக்கிறா? பொண்டாட்டி பார்வதி இருக்க பார்த்து ரசித்துக் கொண்டே இருந்தாள் அல்லவா. ஆமா, மீண்டும் ஆடுகிறார் பகவான். அதாவது பொண்டாட்டி பார்க்கும்போது அவருக்கு என்ன வருது ரசனை. அதாவது பார்ப்பது பொண்டாட்டி அல்லவா அப்படின்னு சொல்லி நல்லா இன்னும் எடுத்து ஆடுறாரு. அப்படி ஆடக்கூடிய சமயத்திலே பகவான் ஆடக்கூடிய சமயத்திலே காதில் அடைந்திருந்தாரு ஒரு குண்டலம் என்று சொல்லக்கூடிய திருகாணி. ஆமா, அந்த குண்டலத்தின் திருக்கு மெதுவாக கலந்து வருது. அப்பதான் பகவான் யோசிக்காரு, அதாவது ஆடும் போது பார்வதிக்கு நமக்கு என்ன போட்டி, என்ன போட்டி நம்ம 2 பேத்துக்கும். ஆடக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஆடை ஆபரணங்கள் கீழே கலந்து விடுது என்று சொன்னால் ஆட்டத்திலே நாம் தோற்று விடுவோம். இப்போது இந்த குண்டலம் கலந்து கீழே வருகிறது, கீழே விழுந்தால் நாம் பார்வதி இடத்திலே தோற்று விடுவோம். அதாவது யாருக்கிட்ட தோத்தாலும் கிட்ட பொண்டாட்டி கிட்ட தோக்க கூடாது. வந்த உடனே அதைத்தான் சொல்றேன்.